வணக்க நண்பர்களே! நாம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா, ராஜாதிராஜனுடைய முன்னாடி இலங்கை போர பார்த்துருந்தோம். இப்ப சாளுக்கியரோட நடத்திய போர பார்க்கலாம். கலிங்கத்து பரணியில கூறப்படும் ராஜாதிராஜனோட புகழ எப்படி சொல்றாங்கன்னா, கிரீடத்தில் சொல்லப்படும் வெற்றி இந்த காம்பிலி ஜெயஸ்தம்பம். அதாவது கொப்பம் போர ஜெயிச்சு, அங்க காம்பிலிங்கிற இடத்துல ஒரு ஜெயஸ்தம்பத்த நடுறாரு. சோழர்களோட தொடர்ந்து போர் புரிஞ்ச ஒரே அரசு சாளுக்கிய அரசு தான். அதாவது ஒருத்தவங்கள ஜெயிச்சு, இன்னொருத்தவங்க தங்கள் புகழன வந்து அந்த எல்லை தனத்தில வந்து விஸ்தரித்த கதை தான் இது சொல்லப்படுது. அதாவது சோழ மன்னன் சாளுக்கியனை தோற்கடிப்பான். சாளுக்கியன் வந்து சோழர்கள தோற்கடிக்கிற மாரியே இது காலப்போக்குல நடந்துக்கிட்டே இருக்கு. இது 2 மாமன்னர்களான ராஜராஜ சோழனும், ராஜேந்திர சோழனையும் நடந்திருக்கு. சாளுக்கியரோட மன்னனா இருந்த சோமேஸ்வரன் அப்ப முடிசூட்டினார். அதாவது ராஜாதிராஜ சோழன் காலத்துல. வேங்கி என்பது இந்த இரு மன்னர்களின் நடுவே சிக்கிக் கொண்ட ஒரு தேசமாக கருதும். வேங்கிங்கிறது பொதுவா இந்த கர்நாடக பகுதியிலயும், மகாராஷ்டிரா பகுதியிலயும் இருந்தது. இது சாளுக்கியர்கள் கட்டுப்பாட்டுல இருந்தது. பின்னால சோழர்கள் அத தங்க கட்டுப்பாட்டுல வச்சாங்க. ஏன் அப்டின்னா, வேங்கியின் சரித்திரம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. ஏனெனில் குலோத்துங்கனின் கதையின் பிறப்பிடம் அதுதான். ஏன்னா, குலோத்துங்க சோழனோட அப்பா பேரு ராஜராஜ நரேந்திரன். அவன் ஒரு சாளுக்கிய அரசன். இந்த சாளுக்கிய அரசனே வந்து சோழர்கள் கட்டுப்பட்டு தான் இருந்தான். பின்னால அவன் செஞ்ச ஆட்டம்லாம் வந்து நம்ம இன்னொரு தனிப்பதிவுல குலோத்துங்க சோழனோட வரலாற்றில நம்ம சொல்லுவோம். இப்போதைக்கு ராஜாதிராஜன பார்ப்போம். அடுத்து கிருஷ்ணை நதி. இப்ப இருக்க கிருஷ்ணா நதியில வந்து கரைதல்ல ஒரு போர் நடக்குது. இது பரணியில எப்படி சொல்றாங்கன்னா, ஒரு கழுகு வந்து மிகவும் உயர்ந்த அளவில் பறக்கிறோம். தன்னால் புவிதனில் நடக்கின்ற எதையும் காண முடியுங்கிற இருமாப்புல பறந்துட்டுருக்கு. அப்போ ஒரு குன்று திடுமென ஓரிடத்தில் முளைந்திருந்ததைக் கண்டு, யாது அந்த குன்று என தெரிந்து கொள்ளும் பொருட்டு உயரப் பறந்ததாம். ஒரு குன்று மாரி ஒண்ணு பெருசா இருந்துதாம். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் உயரமா பறக்கணும் அப்படின்னு சொல்லி உயரமா பறந்த மாரி இந்த பரணியில, அதாவது கலிங்கத்து பரணி சொல்லப்படுது, கொப்பத்து பரணின்னு சொல்லப்படுது. கழுகிற்கு அந்த குன்றின் முதலும் தெரியவில்லை, முடிவும் தெரியவில்லை. இன்னும் சற்று உயரத் தெரிந்தபோது பறந்தபோது அப்பதான் தெரிஞ்சிருக்கு அது கிருஷ்ணை நதிக்கரைன்னு. அதாவது நதிக்கரை ஓரம். அங்கே நிகழ்ந்த போரினால், அதாவது கொப்பத்து போர சொல்றாங்க. இறந்த வீரர்களின் உடல் தான் அந்த திடீர் குன்றின் காரணம் என்பதை புரிந்தது. தனக்கு அனைத்தும் தெரியும் என்ற இருமாப்பில் இருந்த கழுகிற்கு புரிந்தது அங்கே நடந்திருக்கக்கூடிய போரினைப் பற்றி. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய யுத்தம் வந்து சோழர்களுக்கும், சாளுக்கியர்களுக்கும் நடந்திருக்குங்கிறது தான் இந்த பரணி வந்து இப்படி ஒரு தெளிவான போக்குல நமக்கு வந்து சொல்றாங்கங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து மாதாண்ட நாயகன் வானகோவரையன் அப்படிங்கிறது தான் தளபதியா இருந்தாரு ராஜாதிராஜன் காலத்துல. அவர் தான் வெற்றிகரமாக வெற்றி தேவியினை தன் பக்கம் கொண்டு சாளுக்கியர்களோட தலைநகரமா அப்ப இருந்த கல்யாணி, இப்ப மகாராஷ்டிரா பகுதியில இருக்கு, என்னும் நகரத்தினை கொளுத்தி தன் வெற்றிதனை ஜெயஸ்தம்பம் கொண்டு நிறுவினான். இந்த போருக்கு பின்னாடி வானகோவரையன் வந்து இறக்குற நேரத்துல வேண்டுகோளுக்கு இணங்க சக்கரவர்த்தியாக மகுடம் சூடிக்கொண்டார் ராஜாதிராஜன். அதாவது இவர் சொன்ன பிறகு தான் வந்து ராஜாதிராஜன் மன்னர் ஆகுறார். இப்போரினில் வானகோவரையன் இறைமை எய்தினான். அதாவது போர்ல மரணிக்கிற தருவாயில கேட்குறாரு, நீங்க வந்து அரசனா பதவி ஏத்துக்கோங்க, பேரரசரா பதவி ஏத்துக்கோங்க அப்படின்னு சொன்னோனே, சரி உனக்காக நீ இவ்வளோ பெரிய தியாகம் எங்களுக்காக செஞ்சிருக்கன்னு சொல்லி பதவி ஏத்துக்கிற ஒரு நல்லுள்ளம் தான் ராஜாதிராஜன். 2ஆம் சாளுக்கிய போர். இதுதான் உண்மையான கொப்பத்து போர். சோமேஸ்வரன் தோத்ததுக்கு பிறகு அவரோட மகன் ஆகவமன்னன், இவன் தான் கொப்பத்து ஆகவமன்னன் பேரு. இவன் பதவிக்கு வரான், சாளுக்கிய பதவிக்கு. எல்லைப்புறத்துல இந்த சோழர்களை துரத்தி அடிக்கிறான். இந்த காலத்துல தான் இலங்கையிலையும் போர் நடக்குது. விக்ரமபாகு அங்க நம்ம முன்னாடி பார்த்துருப்போம். விக்ரமபாகுவோட மரணத்துக்கு பிறகு அவனுடைய மகன் வரான். இந்த சமயத்துல வந்து சாளுக்கியர்களோடையும் போர் செஞ்சுட்டு இருக்காரு ராஜாதிராஜன். இதுல ஒரு பெரிய தோல்வி பெரிய இது என்னன்னா, இந்த நேரத்துல அவருடைய மகனும் இறந்திருப்பாரு. அதாவது ராஜமகேந்திர சோழன்ங்கிற அந்த மகனும் ஒரே மகனையே இந்த போர்லயே இறக்க விட்டுருவாரு. தன் மகனை இழந்திருந்த ராஜாதிராஜன் அவருடைய முதல் தம்பியான 2ஆம் ராஜேந்திரனை இளவரசனா அறிவிக்கிறார். அதாவது தம்பி உடையான் படைக்கு அஞ்சான், தம்பிகள் உடையான் படையெடுக்கவே அஞ்சுவான்னு சொல்லுவாங்க. 2 தம்பிகளான 2ஆம் ராஜேந்திரனையும், வீரராஜேந்திர சோழனையும் போரிற்கு செல்ல அவங்க தயாரா இருக்கும்போது, இல்ல நீங்க சோழ தேசத்துல இருந்து இலங்கை மீதும், பாண்டிய தேசம் மீதும் கண்ணா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா, தனக்கு பின்னாடி தான் இறந்து போயிட்டோம்னா, எனக்கு பின்னாடி சோழ சாம்ராஜ்யத்த பார்க்க 2 பேர் இருக்காங்கங்கிறத பொறுத்து தான், நான் கொப்பத்து போர பார்த்துக்கிறேன். நீங்க 2 பேரும் அழகா சோழ தேசத்திலே உட்காந்துக்கோங்கன்னு சொல்லி, சோழ சாம்ராஜ்யம் மேல அவ்வளோ ஒரு மதிப்பு வச்சிருந்தார். அவர் ஒரு பேரரசர். அவர் நினச்சிருந்தா அவர் போ வேண்டிய அவசியமே கிடையாது. இருந்தாலும் சோழ சாம்ராஜ்யம் எவ்வளவு முக்கியமான ஒரு பொறுப்புல இருக்குங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டு, சரி நமக்கு பின்னாடி நம்ம தம்பிகள் தான் இந்த சாம்ராஜ்யத்த பார்த்துக்கணும். அதனால வந்து இத அவங்கள்ட்ட விடணுங்கிறதுக்காக தான், அவங்களோட உயிர் முக்கியங்கிறதுனால தான் சோழ தேசத்திலேயே விடுறாரு. ராஜாதிராஜன படை வீட்ல இருக்க சொல்லி 2 தம்பிகளும் சொல்றாங்க. அப்ப நீ படைவீடின் பின்னால் இருப்பதால் நம்மை பின்னால் இருந்து சாளுக்கியர்கள் தாக்க முயலும்போது
நீதான் அவர்களது முதல் குறியாய் இருப்பாய். உன்னை ஆபத்து எப்போதும் சூழ்ந்திருக்கும். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, 2ஆம் ராஜேந்திரனும் வீரராஜேந்திர சோழனும் அந்த போர்க்களத்துக்கு வந்தாங்கன்னா, ராஜாதி ராஜனை விட்டுட்டு 2ஆம் ராஜேந்திரனை தான் கொல்ல பார்ப்பாங்க. ஏன்னா 2ஆம் ராஜேந்திரனையும் வீரராஜேந்திர சோழனையும் கொன்னுட்டா சோழர்களுக்கு வாரிசு இல்லாமல் போயிடும். அந்த காரணத்தினால தான் தன்னுடைய தம்பிகளான 2 பேரையுமே போர்க்களத்துக்கு வர விடாமல் சோழ தேசத்தில் 2 பேரும் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். அதை படை வீட்டில் மாதாண்ட நாயகன் பராந்தகன் அப்படிங்கிறவர் தான் தளபதியாக இருக்கார். போரோட திட்டத்தை சொல்கிறபடி ராஜாதிராஜன் விருப்பம் போலே நிகழ்ந்தது போர். பராந்தகனிடம் தோற்றான் ஜெயசிம்மன் என்னும் ஆகவ மல்லன் தளபதி. ஆகவ மல்லனோட தளபதி பேர் ஜெயசிம்மன், வேங்கியின் மன்னன். ராஜ நரேந்திரன் சோழர்களின் யானைப்படை இதனை கையாண்டவன். இவன் தான் குலத்தொங்க சோழனோட அப்பா ராஜராஜ நரேந்திரன். வெற்றி தேவதை ராஜாதிராஜனின் வீரவாளினையும் அவன் கரங்களை பிடித்திருந்ததால் சூது செய்தனர் சாளுக்கியர்கள். இந்த சூது என்ன செஞ்சாங்க, எப்படி மாமன்னர் இறந்து போனார், அதன் பிறகு 2ஆம் ராஜேந்திரன் எப்படி அந்த போரை முடிச்சாருங்கிறது அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.